ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாறியது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக உருவெடுக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வரி ஏய்ப்பு புகார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் கடைகள் மற்றும் அலுவலகங்களில் 3வது நாளாக இன்றும் வருமான வரி சோதனை. விடாமுயற்சிகளால் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி படைத்த மாற்றுத்திறனாளிகளை மதித்து நடந்திடுவோம். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி டிடிவி தினகரன் வாழ்த்து. வங்கி வாடிக்கையாளர்களுக்கான ஏடிஎம் சேவை கட்டணம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்கிறது. இலவச பரிவர்த்தனைகளுக்கு பிறகான அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் ₹25 கட்டணம் என அறிவிப்பு. தமிழகத்தில் இதுவரை ஒமைக்ரான் தொற்று ஏற்படவில்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். ஒமைக்ரான் கொரோனா உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் போதிலும் எந்த நாட்டுக்கும் இந்தியா பயண தடை விதிக்கவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்தியாவில் வரும் 2024ஆம் ஆண்டுக்குள் 9 அணு உலைகள் செயல்பாட்டில் இருக்கும். மத்திய அரசு தகவல். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அரசியல் சந்தர்ப்பவாதி. காங்கிரஸ் சரமாரி குற்றச்சாட்டு. ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் எந்த திட்டமும் மத்திய அரசிடம் இல்லை. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெறும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாம்பன், கடலூர் உள்ளிட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் என்றும், மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா கடற்கரையை நாளை காலை நெருங்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அந்தமான் கடற்பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாம்பன், கடலூர், நாகை, புதுச்சேரி ஆகிய 4 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விடாமுயற்சிகளால் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி படைத்த மாற்றுத்திறனாளிகளை மதித்து நடந்திடுவோம் என சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாளில் கடவுளின் குழந்தைகளான அவர்களுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விடாமுயற்சிகளால் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையையே மாற்றும் சக்தி படைத்த மாற்றுத்திறனாளிகளை மதித்து நடந்திடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் அவர்கள் சாதனைகள் புரிந்திட ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருந்திடவும், மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற வகையில் நம்முடைய சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்நாளில் உறுதியேற்றிடுவோம். மனிதம் போற்றுவோம், மாற்றுத்திறனாளிகளை கொண்டாடுவோம் என்றும் திரு டிடிவி தினகரன் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் 3வது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ஜவுளி கடையான சரவணா ஸ்டோர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் சோதனையில் ஈடுபட்டனர்.
சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. மதுரை அழகப்பன் நகரில் செயல்படும் சரவணா செல்வரத்தினம் கடையில் வருமான வரித்துறையைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டனர். கடையில் உள்ள 6 தளங்களிலும் சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் வங்கி பரிவர்த்தனை, தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் இருப்பு விவரங்கள், வங்கி பரிவர்த்தனை உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்தனர். இதேபோல் சென்னையில் தியாகராய நகர், போரூர், புரசைவாக்கம், குரோம்பேட்டை ஆகிய இடங்களில் உள்ள கடைகளிலும் அலுவலகங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். ஒமிக்ரான் கொரோனா உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் போதிலும் எந்த நாட்டுக்கும் இந்தியா பயண தடை விதிக்கவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிய வகை உருமாறிய கொரோனாவான ஒமிக்ரான் நுழைந்துள்ள நிலையில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அரிந்தம் பாக்சி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாட்டில் 2 பேருக்கு மட்டுமே ஒமிக்ரான் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனால் இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் உள்ளது என்ற எண்ணம் தவறானது என்றும் கூறினார். குறிப்பிட்ட எந்த நாட்டுக்கும் இந்தியா பயண தடை விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். எனவே எந்த நாட்டில் இருந்தும் இந்தியா வருவதற்கு, இந்தியாவில் இருந்து எந்த நாட்டிற்கு செல்வதற்கும் தடை இல்லை என அவர் குறிப்பிட்டார். வங்கி வாடிக்கையாளர்களுக்கான ஏடிஎம் சேவை கட்டணம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்கிறது. ஏடிஎம்களில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலவச பரிவர்த்தனைகளை தாண்டி மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைகளும் தலா ரூபாய் 25 கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி வாடிக்கையாளர்கள் தற்போது தங்கள் வங்கி ஏடிஎம்களில் ஒரு மாதத்திற்கு 5 முறை கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். பிற வங்கி ஏடிஎம்கள் என்றால் மாநகரங்களில் 3 முறை கட்டணமின்றி பயன்படுத்தலாம். ஊரக பகுதிகள் என்றால் 5 முறை கட்டணம் கிடையாது. அதன் பிறகு பணம் எடுத்தாலோ இருப்பை பரிசோதித்தாலோ ஒரு பரிவர்த்தனைக்கு கட்டணமாக ஜிஎஸ்டி உடன் சேர்த்து ரூபாய் 23.60 பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கட்டணத்தை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உயர்த்திக் கொள்ள வங்கிகளுக்கு மத்திய ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி மாதாந்திர இலவச பரிவர்த்தனைகளை தாண்டி ஏடிஎம்களை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ஜிஎஸ்டி உடன் சேர்த்து 25 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் எந்த திட்டமும் மத்திய அரசுக்கு இல்லை என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரயில்வேயை தனியார் மயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ், ரயில்வே நம் நாட்டின் சொத்து என்றும் அது அனைத்து இந்தியர்களின் சொத்தாகவே எப்போதும் இருக்கும் என்றும் கூறினார். ரயில்வே என்பது மிகப்பெரிய மற்றும் சிக்கலான ஒரு அமைப்பு என குறிப்பிட்ட அமைச்சர், ரயில்வேயை தனியார் மயமாக்கும் எந்த திட்டமும் மத்திய அரசுக்கு இல்லை என கூறினார். அதே நேரம் ரயில்வே சேவைகளை மேம்படுத்த தனியார் முதலீடுகள் வரவேற்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் வரும் 2024ஆம் ஆண்டுக்குள் 9 அணு உலைகள் செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய அணுசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், வரும் 2024ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் 9 அணு உலைகளை செயல்பாட்டுக்கு கொண்டுவர தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 9 அணு உலைகளும் செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்றும் கூறினார். இது தவிர மேலும் 12 அணு உலைகளை அமைப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் அந்த அணு உலைகள் 9000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்றும் கூறினார். முந்தைய காலங்களில் தமிழகம், ஆந்திரா போன்ற ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே அணு உலைகள் அமைக்கப்பட்டதாகவும் தற்போது வட மாநிலங்களிலும் அணு உலைகள் அமைக்க கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹரியானாவின் கோரக்பூரில் அணுமின் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அணுசக்தி இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். இந்தியாவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,70,000 கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 9,216 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,46,06,541 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 391 பேர் தொற்றுக்கு மரணம் அடைந்துள்ளதாகவும் இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,70,115 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது.
99,976 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 3,40,40,45,666 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் 8,612 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 125,75,514 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி முழுமையான அரசியல் சந்தர்ப்பவாதியாக மாறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸை தவிர்த்துவிட்டு பிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் அரசியல் நடத்த மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி முயற்சி செய்து வருகிறார். நேற்று முன்தினம் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி மமதா, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்றும் அனைத்து பிராந்திய கட்சிகளும் ஒன்றிணைந்தால் பாஜகவை வீழ்த்துவது எளிதாகிவிடும் என்றும் கூறினார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா, மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி முழுமையான அரசியல் சந்தர்ப்பவாதியாக மாறிவிட்டார் என்று கடுமையாக விமர்சித்தார். காங்கிரசுடன் மோதுவதன் மூலம் செல்வி மமதா பாசிச சக்திகளுக்கு துணை போகிறார் என்றும் தனது அரசியல் ஆதாயத்துக்காக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் செயல்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். உண்மைக்கான போராட்டத்துக்கும் அரசியல் ஆதாயத்துக்கான போராட்டத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை அனைத்து எதிர்க்கட்சிகளும் புரிந்து கொள்ளும் என்றும் திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா குறிப்பிட்டார். இனிவரும் செய்திகளை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அந்தமான் அருகே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இது புயலாக வலுவடைந்து ஆந்திரா, ஒடிஷா கடற்கரையை நோக்கி நகரும் என்பதால் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் கழிவு நீருடன் கலந்து தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல இடங்களில் கழிவு நீருடன் கலந்து மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு சென்ற நகராட்சி அலுவலர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழைநீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி அலுவலர்கள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரை உடைந்து கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. பரமக்குடி வைகை ஆற்றில் 12,000 கன அடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. நயினார்கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கங்கை கொண்டான், கொள்ளனூர் கிராமங்களில் வைகை ஆற்றின் கரை உடைந்ததில் கிராமத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் 400க்கும் மேற்பட்ட வீடுகளும் விளைநிலங்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அங்குள்ள அரசு பள்ளி மற்றும் சமுதாய கூடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளிக்கிழங்கு தொடர் மழையால் அழுகி சேதமடைந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்ததால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியது. பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளிக்கிழங்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதில் அழுகி சேதமடைந்தன. நீலமங்கலம், கனியாமூர், கச்சிராபாளையம், கல்வராயன்மலை, நயினார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மரவள்ளிக்கிழங்கு சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதியில் நடிகர் சிவாஜி கணேசன் வழங்கிய இடத்தை மீட்டுத் தரக்கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை ஆதி திராவிட மக்கள் முற்றுகையிட்டனர். காரைக்குடி செஞ்சை பகுதியில் இடம் இல்லாமல் வசிக்கும் தங்களுக்கு கடந்த 1965ஆம் ஆண்டு நடிகர் சிவாஜி கணேசன் வழங்கிய 2.5 ஏக்கர் நிலத்தை சிலர் மோசடியாக பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்துள்ளதாக ஆதி திராவிட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் நிலத்தை மீட்டுத் தருமாறு தாசில்தார் மாணிக்க வாசகத்திடம் புகார் மனு அளித்தனர்.
பிரசித்தி பெற்ற நாகர்கோவில் கோட்டாறு சவேரியார் ஆலய திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பலர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாற்றில் பிரசித்தி பெற்ற புனித சவேரியார் தேவாலயம் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேவாலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை ஒட்டி 10 நாட்களும் சிறப்பு பிரார்த்தனைகள், திருப்பலி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் 9ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு நேற்று இரவு தேர்பவனி நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடன் நிறைவேற கும்பிடு நமஸ்காரம் செய்து வழிபட்டனர். 10ஆம் நாள் திருவிழாவான இன்று சிறப்பு திருப்பலி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதனை ஒட்டி குமரி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய சவேரியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 10 நாட்கள் தினமும் ஆலயத்தில் திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சப்பர பவனி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றன. பின்னர் ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சப்பர பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தினை வந்தடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை நடத்தினர். தமிழகத்தில் இதுவரை ஒமிக்ரான் தொற்று ஏற்படவில்லை என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒமிக்ரான் தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழகத்தில் இன்னும் பரவவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருக்கிற மதுரை, கோவை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக ஹை-ரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிற 11 நாடுகள், யூகே, தென்னாப்பிரிக்கா, ஹாங்காங், போட்ஸ்வானா, இஸ்ரேல் போன்ற, சிங்கப்பூர், இலங்கை போன்ற 11 நாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை விமான நிலையங்களில் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டங்களின் மூலம் முதலில் கண்காணிப்பது, தொடர்ந்து அந்த நாடுகளிலிருந்து வருகிற அத்தனை பேருக்குமே RT-PCR பரிசோதனை செய்வது, பரிசோதனையின் முடிவில் நெகட்டிவ் என்று வந்தாலுமே கூட அவர்களை 7 நாட்கள் வீடுகளில் தனிமைப்படுத்த கொள்ள அறிவுறுத்துவது, அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதை ஆராய்வதற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை, காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், வருவாய்த்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒமிக்ரான் வந்துவிட்டது, ஒமிக்ரான் வைரஸ் தமிழகத்திற்கு வந்துவிட்டது என்கின்ற ஒரு தகவலை வலைதளங்களில் பரவ விட்டு கொண்டிருக்கிறார்கள். எதை மறைத்தும் பயனில்லை. இதை மறைக்காமல் என்ன நடக்கிறதோ அதை அப்படியே தெரிவித்தால்தான் விழிப்புணர்வு கூடுதலாக வரும், மக்களுக்கு எச்சரிக்கை உணர்வு வரும். எனவே இதை மறைப்பதற்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. எனவே சமூக வலைதளத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள் அன்பு கூர்ந்து, இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், இதை கையாளுகிற போது ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்று உங்களின் வாயிலாக அவர்களுக்கும் அன்பு வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழகத்தில் இருந்து சபரிமலைக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மண்டல பூஜை, மகரவிளக்கு திருவிழாவை முன்னிட்டு சபரிமலைக்கு பக்தர்கள் சென்று வர ஏதுவாக தமிழகத்தில் இருந்து இன்று முதல் 64 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை இயக்கப்படும் இப்பேருந்துகள் சென்னை, திருச்சி, மதுரை, கடலூர், புதுச்சேரி ஆகிய இடங்களில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் 12 மணி நேரம் பக்தர்கள் தங்குவதற்கான வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலம் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
தமிழக வனத்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற வெங்கடாச்சலம் கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக கடந்த ஆட்சியில் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி வெங்கடாச்சலம் வீடு உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் 13,50,000 ரொக்க பணமும் 11 கிலோ தங்கமும் 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் 15 கிலோ சந்தன மரக்கட்டைகள் ஆகியவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைப்பற்றியதாக தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் வெங்கடாச்சலம் மீது தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக சந்தன மரக்கட்டைகளை வைத்திருந்ததாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் வெங்கடாச்சலம் நேற்று வேளச்சேரியில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பயணிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் பரவல் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் வெளிநாட்டில் இருந்து வருவோருக்கு தீவிர பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், அத்துறையின் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், தமிழகம் முழுவதும் விமான நிலையங்களில் பயணிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக கூறினார். மேலும் வெளிநாட்டில் இருந்து வருவோர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு உடனடியாக தூய்மை பணியில் உள்ள ஒப்பந்த முறையை ஒழிக்க வேண்டும் என தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் திரு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அளவில் தூய்மை பணியாளர் ஆணையம் அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஒப்பந்த முறையை ஒழிக்கணும். தமிழக அரசாங்கம் உடனடியாக ஒப்பந்த முறையை ஒழிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒப்பந்த முறை இருப்பதனால தான் தூய்மை பணியாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டிலிருந்து கிளம்புவதிலிருந்து அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சம்பளம் குறைவாக தராங்க, பிஎஃப் ஒழுங்காக பிடிக்க மாட்டாங்க, இஎஸ்ஐ கார்டு இல்லை, அவங்களுக்கு லீவ் இருக்க மாட்டேங்குது, சம்பளம் பேங்க்கில் போட மாட்டாங்க, அவங்கள ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அவ்வளோ அந்த பிரச்சனை இல்லை, ஒப்பந்த தொழிலாளருக்கு தான் இருக்காது. அதனால இவங்க தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த ஒப்பந்த முறையை ஒழிக்கணும். கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள பெரிங்கரா கிராம செயலாளர் சந்தீப் குமார் என்பவரை 5 இளைஞர்கள் சுமார் 9 முறை கத்தியால் நெஞ்சில் குத்தியதாக கூறப்படுகிறது. நேற்றிரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது சந்தீப் குமார் கூக்குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அப்போது அதனை கண்ட இளைஞர்கள் 5 பேர் அங்கிருந்து தப்பி ஓடினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பலத்த காயமடைந்து கிடந்த சந்தீப் குமாரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தாக்குதலில் ஈடுபட்ட 5 பேரில் 2 கைது செய்தனர். இந்தியாவில் முதன்முறையாக 2 பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் தெரிவித்துள்ளார். பாதிப்புக்குள்ளான 2 பேரும் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்களாவர். ஒமிக்ரான் வைரஸ் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் திரு லாவ் அகர்வால், உலகம் முழுவதும் சுமார் 29 நாடுகளில் 373 பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்தியாவில் முதன்முறையாக 2 பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிப்புக்குள்ளான 2 கர்நாடகாவை சேர்ந்தவர்களாவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களில் 5 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒமிக்ரான் வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும், ஆனால் விழிப்புணர்வுடன் இருப்பது முழுக்க அவசியம் என்றும் திரு லாவ் அகர்வால் கூறினார்.
ஒமிக்ரான் வைரஸின் தாக்கத்தால் மோசமான அறிகுறிகள் எதுவும் இதுவரை வெளிப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் விமான நிலையங்களில் RT-PCR மூலம் சோதனை செய்யப்படுவதாகவும் அவர்களில் யாருக்காவது கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டால் நெறிமுறைகள் படி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அவர், நெகட்டிவ் முடிவு வருபவர்கள் 7 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார். இதனிடையே கடந்த ஒரு வாரத்தில் உலகிலேயே ஐரோப்பிய கண்டத்தில் மட்டும் 70% கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், அதாவது 2,75,000 பேருக்கு புதிய தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் 31,000 பேர் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டார். இதனுடன் ஒப்பிடுகையில் தென்கிழக்கு ஆசிய கண்டத்தில் உள்ள இந்தியா உட்பட 12 நாடுகளில் 1,20,000 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு லாவ் அகர்வால் தெரிவித்தார். டெல்லியில் மீண்டும் அதிகரித்துள்ள காற்று மாசு காரணமாக இன்று முதல் அனைத்து பள்ளிகளும் மூடப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் மீண்டும் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாசு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையிலேயே இருப்பதாக காற்று தர ஆராய்ச்சி மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காற்று மாசுபாடு குறித்த வழக்கில் மாணவர்கள் சிரமப்படும் நிலையில் பள்ளிகள் ஏன் திறக்கப்பட்டது என மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்நிலையில் காற்று மாசு காரணமாக இன்று முதல் அனைத்து பள்ளிகளும் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக அம்மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கோபால் ராய் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் பூர்ணிமா. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.